இந்திய ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுடைய தவறான பொருளாதார கொள்கை, மோசமான வெளியுறவு கொள்கை காரணமாக இன்றைக்கு இந்திய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல் காரணமாக இன்றைக்கு ஈரான் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோலிய கச்சா எண்ணெய் என்பது கிடைக்கப்பெறாமல் கிடைப்பது தடை செய்யப்பட்ட நிலையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்திய மக்கள் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசினுடைய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் இஸ்ரேலுக்கு சென்றபோது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரசு மோடியை தமது நண்பர் என்றும், மோடிக்கு இஸ்ரேல் அரசுடைய உயர்ந்த விருதான சபாநாயகர் பதக்கத்தை கொடுத்தும் கௌரவித்தது. மோடி இந்த பதக்கத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலை தனது தந்தையர் நாடு என்று சொல்லும் அளவிற்கு இஸ்ரேல் விசுவாசத்தோடு நடந்து கொண்டார். மோடி விருது பெற்று திரும்பிய ஒரு சில நாட்களில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் கொடூரமாக இஸ்ரேலினுடைய குண்டுவீச்சினால் படுகொலை செய்யப்பட்டார்கள். உலகில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைகளை கண்டித்த போது இந்திய அரசு அமைதி காத்தது மட்டுமல்லாமல் எந்த ஒரு வருத்தத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்யாமல் வேடிக்கை பார்த்தது. இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சமையல் எரிவாயு தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமையல் எரிவாயு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற பதட்டத்தில், அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே சமையல் எரிவாயு தீர்ந்து போனவர்களுக்கு கிடைக்கப்பெறாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் மாற்று வழிகளை தேடி அலைய வேண்டிய அவல நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கின்றது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களுக்கும் மிகப்பெரிய வணிக நிறுவனங்களுக்கும் கொடுக்க வேண்டிய வணிக சமையல் எரிவாயு என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு உணவகங்கள் தங்களுடைய உணவு உற்பத்தியை 50லிருந்து 80 விழுக்காடு வரை குறைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு உணவகங்களுடைய இந்த உற்பத்தி குறைப்பு காரணமாக மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உணவகங்களில் வேலை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை தொடருமா தொடராதா என்கின்ற அச்சத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய ஒரு அவலநிலை உருவாகியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த உணவக தொழிலை நம்பி இருந்தக்கூடிய உணவு விநியோக தொழிலை செய்து வந்த ஸ்விக்கி, சுமோட்டோ போன்ற நிறுவனங்களில் இருந்து அவர்கள் சார்பாக உணவுகளை விநியோகம் செய்த தொழிலாளர்கள் 1 கோடி பேருக்கு மேலானவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி சந்தித்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு சராசரியாக 30 உணவு விநியோக உத்தரவுகளை பெற்ற இந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 5 முதல் 10 மட்டுமே பெறுகிறார்கள். இந்த 5 முதல் 10 வரையில் பெறுகின்ற இந்த உணவு விநியோக உத்தரவுகள் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற சராசரியான சம்பளம் என்பது மிகவும் சொற்ப சம்பளமாக மாறிவிட்டது. அவர்களுடைய இந்த நிலை என்பது மிகவும் கவலைக்குரியதாகவும் வருத்தத்துக்குரியதாகவும் இருந்து வருகின்றது. இன்னொரு புறம் மிகப்பெரிய கல்லூரி விடுதிகளில் இந்த சமையல் எரிவாயு என்பது தட்டுப்பாடு காரணமாக அவை மூடப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு மாணவர்கள் இன்றைக்கு வீட்டிலிருந்து கல்வி கற்க வேண்டும் என்று இன்றைக்கு அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலை நடக்கின்றது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலை செய்த பணியாளர்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகளை விநியோகம் செய்ய முடியாத நிலையில் அங்கே இருக்கக்கூடிய உணவகங்கள் மூடப்பட்டு தங்களுடைய ஊழியர்களை வீட்டிலிருந்து பணி செய்யும்படி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வழிகாட்டி இருக்கின்றன. இப்படி ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கையும் அன்றாட வாழ்க்கையும் முற்றிலும் மோசமாக சிதைகின்ற அளவுக்கான ஒரு நெருக்கடியை இன்றைக்கு இந்திய மக்கள் சந்தித்து வருகின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொழில்கள் சிறு குறு தொழில்கள் என்பது இந்த எரிவாயுவை நம்பி இருந்த நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக இன்றைக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்களில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்பு என்பது அளவிடப்பட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தியை தங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடியை சந்தித்திருக்கின்றன. இன்னொரு புறம் தீப்பெட்டி தொழில் போன்ற தொழிலுக்கு தேவையான பெட்ரோலிய பொருட்கள், தேவையான
மெழுகு போன்றவையெல்லாம் ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்ட தீப்பெட்டி தொழில் மிகப்பெரிய நெருக்கடி சந்தித்திருக்கின்றது. 5 லட்சம் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு வேலை இழப்பு நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் உணவகங்களில் வேலை செய்து கொண்டிருந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட உணவக தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு சோதனைக்கும் நெருக்கடிக்கும் இன்றைக்கு உள்ளாக்கியுள்ள ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்திய அரசினுடைய தவறான வெளியுறவு கொள்கைதான் இதற்கு மிக முக்கிய காரணம் என்று நாம் குற்றம் சாட்டுகின்றோம். ஒரு நாடு இன்னொரு நாடின் மீது போர் தொடுக்கின்ற போது அந்த போர் என்பது அந்த நாட்டு மக்களை மட்டும் பாதிப்பதில்லை, அந்த நாட்டு அரசை மட்டும் பாதிப்பதில்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு உலகம் எல்லாம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுடன் வர்த்தக உறவுகளையும் தோழமை உறவுகளையும் பல்வேறு வகையான உறவுகளையும் பேணிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு நாட்டின் மீது நிகழ்த்தப்படுகின்ற யுத்தம் என்பது அந்த நாட்டோடு உறவு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் என்பதற்கு இன்றைக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியும் இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எரிவாயு தட்டுப்பாடு நெருக்கடியும் இன்றைக்கு இந்த எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்களும் தொழில்துறையினரும் மின்னபர மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடியிலுமே மிகச்சிறந்த காரணமாகும். இன்றைக்கு இந்திய மக்கள் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இதே வேளையில் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார், இந்தியாவைச் சேர்ந்த அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாநிலத்தில் சுமார் 27 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலையை தொடங்க இருக்கிறது என்று சொல்கின்றார். மோடி அவர்கள் அமெரிக்காவில் அமைய இருக்கக்கூடிய அம்பானி நிறுவனத்திற்காகவும் அம்பானியும் அதானியும் இன்னபிற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களும் உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்வதற்காகவும் அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்டு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அமெரிக்க இஸ்ரேலுடைய போர் நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாமல் இருந்து வந்திருக்கின்றார். இந்திய கடற்பரப்பின் மிக அருகில் ஈரானுடைய கப்பலை அமெரிக்க கப்பல் படை அழித்தது என்பது மிக மோசமான ஒரு நடவடிக்கை. ஆனால் இந்திய அரசு இதை குறித்து வாயை கூட திறக்கவில்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது மிக மிக மோசமானதாகும். இந்திய அரசு தன்னுடைய பெட்ரோலிய தேவைக்காகவும் எரிவாயு தேவைக்காகவும் வளைகுடா நாடுகளையும் ஈரானையும் முழுவதுமாக நம்பியிருக்கின்ற சூழ்நிலையில் அந்த நாடுகளோடு பேண வேண்டிய ஒரு தோழமை உறவை அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கின்ற உணர்வை இழந்துவிட்டு முற்றிலுமாக அமெரிக்க இஸ்ரேலுடைய பக்கம் சாய்ந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை இந்தியா சந்தித்திருக்கின்றது. இது மட்டுமல்ல, மோடி இஸ்ரேலில் பெற்ற விருது என்பது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலை, பச்சிளம் குழந்தைகள் உள்ளிட்ட 50,000க்கும் மேற்பட்ட மக்களை இஸ்ரேல் படுகொலை செய்த போதும் மோடி வேடிக்கை பார்த்தார் என்பது உண்மை. இன்றைக்கு ஈரான் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலையும் மோடி வேடிக்கை பார்த்ததன் விளைவுதான் இஸ்ரேல் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மதிப்பாக நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலகத்தினுடைய எதிரிகள், உலக மக்களுடைய எதிரிகள். எந்நாளும் எப்போதும் போர்க்குற்றங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியை எதிர்க்காத வரையில் இந்திய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியும் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிக்கொண்டே இருக்கும். போர் என்பது மனிதகுலத்துக்கு எதிரானது. மனிதகுலத்துக்கு எதிரான போரை தடுக்கின்ற பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இஸ்ரேல் அமெரிக்க பக்கச்சார்பு எடுத்துடைய விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மக்களே, போர் என்பது மனிதகுலத்துக்கு எதிரானது என்பதை உணர்ந்து போருக்கு எதிராக குரல் எழுப்புவோம். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு இராணுவ தாக்குதல்களை ஈரான் மீது நிகழ்த்துவதை தடுப்பதற்கு இந்திய அரசை வலியுறுத்துவோம்.